இந்த இறை வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம். எரோபாவாம் அரசன் தன் அதிகாரத்தை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் விழுந்தான். அந்த அச்சம் அவனை பொய் தெய்வங்களை உருவாக்க தூண்டியது. எருசலேமுக்குச் செல்வது உங்களுக்கு சிரமம் என்று கூறி மக்களின் வசதிக்காக உண்மையான வழிபாட்டையே அவன் மாற்றினான். இன்று நாமும் நம் வாழ்வில் சில பொன்கன்று குட்டிகளை வழிபடத் தொடங்குகிறோமா? நம் வசதிக்காகவோ அல்லது எதையாவது இழந்து விடுவோம் என்ற பயத்திலோ கடவுளின் வார்த்தைகளை நாம் புறந்தள்ளுகிறோமா? உலகியல் பாதுகாப்பை தேடி ஆன்மீக உண்மைகளை நாம் விட்டுக் கொடுக்கும்போது நாமும் எரோபாவாமை போலவே வழிமாறி போகிறோம். இன்று ஒரு நிமிடம் சிந்திப்போம். கடவுளை விட எதற்காவது நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அன்பு இறைவா, எங்கள் உள்ளத்தில் இருக்கும் தேவையற்ற பயங்களை அகற்றும். குறுக்கு வழிகளை தேடாமல் உம்மை மட்டுமே பற்றிக்கொள்ளும் உறுதியை எங்களுக்கு தாரும். இன்று நாம் எடுக்கும் முடிவுகள் நம்மை உம்மிடம் இன்னும் நெருக்கமாக அழைத்துச் செல்லட்டும். ஆமேன். இந்த ஜெபம் உங்களை தொட்டிருந்தால் தினமும் எங்களுடன் ஜெபிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.